கேரளா ஸ்டைல் ஐர மீன் ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் போதும். ஒரு ஜாரில் 3 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, துருவின தேங்காய். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். நம்ம நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் ஐல மீனில் குழம்பு வைக்க போகிறோம். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ நீங்கள் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த அரைச்சி வச்சுருக்க மிக்சர் அதில் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முருங்கைக்காவை ஆட் பண்ணுறோம். இது கேரளா ஸ்டைல்ன்றதுனால முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்கிற அளவுக்கு மூடி வச்சுருவாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி கொதிச்சோடனே நம்ம ஃபிஷ் கறி ரெடி. தேங்க்யூ.